வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டூரா ரெசிபி, அதாவது சோலா பூரி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு மைதா மாவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதாவது 5 கப் அளவு இருக்கும். உங்களுக்கு மைதா மாவு ஃபுல்லாக யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா பாதி அளவு மைதாவும் பாதி அளவு கோதுமை மாவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தயிர் வந்துட்டு ஒரு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அதாவது 100 ml தயிர் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்ப்பாங்க, ஏன்னா சாஃப்டாக பூரி வரும் அப்படின்றதுக்காக. ஆனால் நம்ம இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்காமே தான் செய்ய போகிறோம். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோனாக்கா மாவு டக்குன்னு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நான் இப்போ இதை பிசைஞ்சிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு இப்படி தான் இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக தெரியுதுன்னு. ஸோ மாவு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ இந்த பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அந்தளவுக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். மினிமம் 1 மணி நேரம் ஊறினா தான் இந்த பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது மேலே எண்ணெய் தடவியாச்சு. இப்போ ஒரு ஈரத்துணி போட்டு இது மேலே மூடிக்கிறேன். அப்போ மாவு நல்லா காயாமல் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் அந்த மாவை அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு பார்க்கலாம். மாவு இப்படி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஊறினோன்னே. இப்போ நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை நம்ம எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் தான் உருண்டை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக போட்டோன்னா எண்ணெய் நிறையா தேவைப்படும். ஸோ இந்த சைஸே எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால எடுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு பொரிக்க முடியும் அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கோங்க. ஹோட்டல் மாதிரி நல்லா பெரிய பூரியாக வரும். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தடவி தான் இந்த பூரி திரட்டிக்க போகிறேன். நீங்கள் மாவு போட்டு கூட பூரி திரட்டிக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மாவு வந்து கீழே கருப்பு கருப்பாக தங்கிடும். அதனால் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் நம்ம பூரி போடணும். இப்போ பாருங்கள், நான் பூரி தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு அது கனமாக இருக்கணும். உங்களுக்கு இது எண்ணெயில் தேய்க்க வரல அப்படின்னா நீங்கள் மாவு போட்டு கூட நீங்கள் திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி 2 கையிலையும் மாற்றி போட்டோன்னா இது மைதா மாவுங்கிறதுனால எல்லா சைடும் ஈவனாக வந்துடும். ஸோ அதனால் நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனால் தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ எண்ணெய் வந்து எனக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பூரி போட்டுக்கலாம். இப்போ இது போட்ட உடனேயே நல்லா மாவை உள்ளே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டால் மட்டும்தான் பூரி நல்லா உப்பலாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மேலே நல்லா எழும்பி வருது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நீங்கள் மேலே ஊற்றுனீங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். திருப்பி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமுமே கலர் வந்துடும். இந்த பூரிக்கான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தான். அதுதான் சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அம்மா சமையல்கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.